சேலம் மாவட்டம் கஞ்சமலை பகுதியை சுற்றி தனியார் கனிம வளம் மேம்பாட்டு நிறுவனம் தாது பொருட்கள் ஆராய்ச்சிக்காக தங்களது நிறுவனத்தை அடுத்த மாதம் இப்பகுதியில் நிறுவ தயாராகியுள்ளது. இன்று நேரில் ஆய்வு செய்த மத்திய அமைச்சர் இன்று காலை ஒப்புதல் அளித்துள்ளார். எனினும் அப்பகுதியை சுற்றி ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்தவாறு உள்ளன. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்றைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு மத்திய அமைச்சர் ரயில் பயணம் மூலம் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தது. வேற ஆளுக்கு வெளியாளுக்கு தான் நம்ம கஷ்டம் புரியாதுன்னு நம்ம ஆளு ஒருத்தனை அமைச்சரா உட்கார வச்சா அது மத்தியில போய் மேய்ஞ்சிட்டு வந்து நம்மளையே காவு வாங்குவது. இப்ப என்னங்க ஐயா பண்றது? துளசி செடின்னு வளர்த்தோம், வளர்ந்த பரம் தானே தெரியுது சீம செடின்னு. வச்சுக்கிட்டு அழகா பார்க்க முடியும், அறுத்து எஞ்சிட்டு போக வேண்டியதான். மலை மேல கால வச்சா என்ன நடக்கும்னு டெல்லி வரை கேட்கணும். நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா 4-5 நல்லவங்களை இழந்துதான் ஆகணும். மேடம், உள்ள வாங்க. பார்க்கணும்னு சொன்னீங்களா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் கேட்கலாமா? அணு இறக்கிறதுக்கு முன்னாடி அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னா அது உண்மையா? அதாவது அவ லவ் மேரேஜ் பண்ணனது, அதனால அவங்க ஃபேமிலியே இவள் ஒதுக்கி வச்சது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துல டைவர்ஸ். அவ ஹஸ்பண்ட் துபாயில செட்டில், இங்க ஈவ் கேன்சர்ல டெத். தெரியும். துக்க வீட்டுல நீங்களும் நானும் மட்டும்தானே இருந்தோம். ஓ மை காட், யாருக்கும் இப்படி ஒரு சாவு வரக்கூடாது. அணுவோட குழந்தை என் பிரைமரி ஸ்கூல்ல தான் இருக்கு, அது தெரியுமா? அத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, என் லைஃப் ஒரு நிரந்தரம் இல்லாதது. எல்லா விஷயத்தையும் ஓப்பன்னா சொல்ல முடியாது. என்ன நம்பி யாரும் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதனாலதான் முடிந்த வரைக்கும் அணுவை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அவ பாசத்துல விழுந்துட்டேன். இப்ப அவளே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ பொண்ணை எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும்? வெயிட், நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் சென்னையில மேரேஜ். அதுக்கும் அடுத்த வாரம் நான், அம்மா, ஹஸ்பண்ட் 3 பேரும் USA போக போறோம். ஸோ நாளையோட இந்த பிரைமரி ஸ்கூல் க்ளோஸ் பண்றோம். எல்லா குழந்தைகளோட பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். விகாவை பத்தி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அணு சாகும்போது அவளை பத்தியும் அவ பொண்ணை பத்தியும் அவங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. என்னால அதை மீற முடியல. உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு. இப்ப என்ன, அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு போய் என்ன வளர்க்க சொல்றீங்களா? அவ்வளவு அக்கறையா இருந்தா உங்க கூடயே கூட்டிட்டு போக வேண்டியது தானே? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பொண்ணை உங்களை வளர்க்க சொல்றதில்ல எந்த நியாயமும் இல்லை. அது எனக்கும் தெரியும். சில நேரங்களில் வெளித்தோற்றத்தை வைத்து நம்ம எடை போட்டுறோம். பழகி பார்த்தாதானே தெரியுது யாரு எப்படின்னு. நான் உங்களை சொல்ல எங்க அம்மாவை சொன்னேன். என் கல்யாணம் தள்ளி தள்ளி போனதால விகாவை அபசகுணமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ மேல ரொம்ப வெறுப்பை காட்டுறாங்க. ஓரளவுக்கு தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவங்களும் வயசானவங்க இல்லையா? அதான் விகாவை ஒரு கவர்மெண்ட் ஆர்பனில் சேர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டோம். பின்னாடி ஒரு நாள் வந்து இதே கோபத்தோட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது? அதான் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வர சொன்னேன். சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்பலாமா? ஓகே, கிளம்புங்க. ஒரு நிமிஷம், உங்களால முடிஞ்சா ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? கம்பல்லாம் கிடையாது, ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணுக்கு 3 வயசுதான் ஆகுது. தினமும் மத்த பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏங்கி போறா. என்னதான் நான் பாசம் காட்டினாலும் என்ன ஒரு டீச்சர் லெவல்ல தான் பாக்குறா. நாளைக்கு அநாத ஆசிரமத்தில் விட்டதுக்கு அப்புறம் நான் இனி இந்தியாவுக்கு வரதே சந்தேகம். சோ கடைசி வரைக்கும் அவளை யாரும் வந்து பார்க்க போறதில்ல. அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவையாவது சொந்தம்னு சொல்லி அவளை பார்த்துட்டு போறீங்களா ப்ளீஸ்? இது எனக்காகவோ அந்த சின்ன பொண்ணுக்காகவோ வேண்டாம், அணுவுக்காக. அவளுக்கு கேன்சர்னு தெரிஞ்சப்ப விகாவுக்காக ரொம்ப அழுதா. ஆனால் சாகும்போது ஒரு துளி கண்ணீர் விடல. காரணம், உங்களால உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. சாரி, உங்க பர்சனல் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆகல விரும்பல. எல்லோருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானே அந்த நிலைமையில தான் இருக்கேன். பிரியா பேச பேச ராம் சொல்லாமல் கிளம்பி விடுகிறான். சங்கர், இது லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்துடு, இது கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து, இது MLA ஆபீஸ்ல கொடுத்துடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு இதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு காலையில வந்து பார்க்கிறேன். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்தா உன்னை பார்க்கிறேன்னு சொன்னேன். உடம்ப பாத்துக்கோ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. பாய். ஒரு நாள் தானே லீவ்ல போறாரு, ஊரை விட்டே போற மாதிரி இப்படி ஃபீல் ஆவறாப்புல. காலை பொழுதில் ராம் விகவை பார்க்க பிரியா வீட்டிற்கு வருகிறான். அவள் மாடியில் குளித்துவிட்டு தலைவாராமல் ஒரு சாதாரண துணியை உடுத்திக் கொண்டிருக்கிறாள். நான் உங்க வீட்டு பக்கத்துல குடியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? தெரியும். உங்களை எனக்கு பிடிக்காது. அடிக்கடி வந்து எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க.
அம்மா வரலையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டா. சொல்லிட்டா இல்ல, சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க. சரி, சொல்லிட்டாங்க. அம்மாவை பார்க்கணும், சீக்கிரம் வர சொல்லுறியா? சொல்லுறேன், பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். உனக்கு தலை சீவிட தெரியுமா? அந்த ஆயாம்மா கிட்ட கேட்டேன், முடிய புடிச்சு ஆட்டிட்டா. மிஸ்ஸுக்கும் தலை சீவவே தெரியல. எனக்கும் தெரியாதுமா. நான் சொல்லித் தர்றேன். மெதுவா செய்து சீவு, வலிக்குதில்ல? எங்க அம்மா வழிக்காம அழகா தலை சீவுவாங்க, கொஞ்சிக்கிட்டே சீவுவாங்க. இங்கே யாருமே என்னை கொஞ்சவே மாட்டேங்கிறாங்க, முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எனக்கு 4 இல்ல தெரியுமா? அம்மா கிட்ட சீக்கிரம் வரச் சொல்லுறியா? ஆயம்மா என்ன எப்ப பார்த்தாலும் அனாத நான் என்னே சொல்லும். அப்படின்னா என்ன? அது நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். நல்ல பொண்ணா? அந்த கிழவி அப்படியெல்லாம் சொல்லாதே. ஏய், பொய் தானே சொல்ற? உங்க மிஸ் உன்னை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு ஆயம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்புறம் மிஸ்ஸுக்கும் ஆயா அம்மாவுக்கும் சண்டை வந்துரும். அதுக்கும் ஆயம்மா என்னையே அடிக்கும். ஆயம்மா தான் எங்க மிஸ்ஸோட அம்மாவா? அதனால கோல் மூட்ட மாட்டேன். அம்மா அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. உங்க அம்மா வேற என்னெல்லாம் சொன்னா? சாரி சொன்னாங்க. பொய் சொல்லக்கூடாது, அடம் பண்ணக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, எச்சில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆயம்மா அது சாப்பிட்ட எச்சில் தட்டிலே தான் எனக்கு சோறு போட்டு தரும். அம்மா எச்சில் சாப்பிடக்கூடாதுனாங்க, ஆனா எனக்கு பசிக்குமா, நான் அழுதுகிட்டே சாப்பிடுவேன். நல்லாவே இருக்காது தெரியுமா? நான் வாரேன். மறுபடியும் எப்ப வருவ? தெர்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா கிட்ட வரும்போது எனக்கு எச்சி இல்லாத சாப்பாடு வாங்கிதர சொல்லுறியா? ராம் எமோஷனல் ஆகி கோவமாக ஆயம்மா இருக்கும் ரூம் கதவை தட்டுகிறான். ஆயம்மா பிரியா வெளியே வராங்க. ரோட்ல கிடைக்கிற நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு வந்தா கூட பசிக்குதுன்னு தெரிஞ்சா பாலோ பன்னோ வாங்கி கொடுப்பங்க. தான் தின்ன மிச்ச மீதிய போட மாட்டாங்க. ஆனா ஒரு பிஞ்சு குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு அசிங்கமா நடந்துகிட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? தம்பி பாத்து பேசு, நீ நிக்கிறது என் ஊடு. அம்மா நீ கொஞ்சம் உள்ள போம்மா, நீ கம்முன்னிருடி. வீடு ஏறி வந்து சத்தம் போடுறான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? யாருக்கப்பா மனசாட்சி இல்ல? இவம்மா உன் கூட ஊர் மேய்ஞ்சிட்டு செத்துப் போவா? இந்த சனியனை கொண்டு வந்து எங்க தலையில கட்டுவீங்க? நாங்க இதுக்கு தொண்டு வேலை செய்யணும். உனக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா? நீ நோகாம நொங்கு திங்க, நாங்கதான் கிடைச்சோமா? அனுவ பத்தி தப்பா பேசாதீங்க, நல்லா இருக்காது. அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவ? அம்மா போம்மா, விடுடி. எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ ஏண்டி பீமூத்திரம் கழுவிக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் காட்சி பண்றதில்ல? அவ்வளவு அக்கறையா இருக்கிறவன் இந்த பீடைய ஓக்குடையே வச்சுக்கா. போனவ இவளையும் கூட்டிட்டு போய் தொலைய வேண்டியதுதானே? ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இன்னும் ஒரு வார்த்தை பேசினே. என்னடா என் வீட்ல வந்து என்னே கை நீட்டி பேசுற? மாமனுக்கு போன போர்றி, இதுங்க மாதிரி கேட்க ஆள் இல்லாத அனாதன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அம்மா உள்ள போறா இல்லையா? கண்ட அனாத நாய்கள் எல்லாம் பொங்கி போட்டே பாரு, என்ன சொல்லணும்? இன்னொரு வாட்டி அனாதன்னு சொல்லாதீங்க. அப்படித்தாண்டா சொல்லுவேன், 1000 வாட்டி சொல்லுவே. அனாத நாயி, அனாத நாயி. யாரு அனாத? இவைய பொண்ணு இனி உங்க வீட்ல காலடி எடுத்து வைக்க மாட்டா போதுமா? அனாதனா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? பேசாதீங்க, அதான் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிடேல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல இருக்கட்டும். ஸ்கூல் முடியறதுக்குள்ள என் பொண்ணை நானே கூட்டிட்டு போயிறேன். தனது சட்டை பையில் இருக்கும் சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து பிரியாவின் கையில் திணித்து, இத்தனை நாள் என் பொண்ணை பார்த்துகிட்டதுக்கும் எச்ச சோறு போட்டதுக்கும். விகாவின் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு கண்ணில் நீர் ததும்ப மௌனமாக செல்கிறான் ராம். செல்லும்போது, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது என் பொண்ணுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க. பிரியா அவமானத்தில் தலை குனிந்து அழுகிறாள். விகா முகம் மட்டும் கலக்கத்தில் காட்டப்படுகிறது. வாய்ஸ் ஓவரில் ஆயம்மா பிரியாவிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாள். அதானே பார்த்தேன், சனியன் உடனே வாதொலையும். சாயந்திரம் வந்து கிழிச்ச மாதிரிதான். அதான் மகராசன் கூட்டிட்டு போறானாமே, கூட்டிட்டு போகட்டும். அந்த சனியன் மறுபடியும் உள்ள வந்துச்சு, கை கால உடைச்சி அடிச்சே கொன்னுபுடுவேன் சொல்லிட்டேன். கண்ணன் என்பவன் தற்போது இயக்கத்தில் புதிதாக சேர்ந்தவன். ஐயா, வீட்ல மீன் குழம்பு வச்சாங்க, உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் வாங்க ஐயா. மீன் குழம்பா? நீ சொல்லவே வேண்டாம். வாசல்ல வரும்போது வாசம் தூக்குது. யாரு வச்சது? ஆத்தாவா இல்ல வீட்டுக்காரியா? நானே வச்சே. அப்ப சொல்லவே வேணாம், தூக்கலாதான் இருக்கும். நீ சாப்பிட்டியா? இல்ல ஐயா, பாசக்கார பையன்டா, பசியோட இருக்காத, வா சேர்ந்து சாப்பிடலா. இல்லையா? பழைய குழம்பு இருந்துச்சா? அத சாப்பிட்டேன். எதே? அந்த ஆட்டுக்கால் குழம்பா? ஐயா அது. இன்னைக்கு மீன் குழம்பு, நேத்து ஆட்டுக்கால் குழம்பு, முந்தா நாளு. கண்ணன் விழிக்கிறான். பிரியாண்ணி, கவுச்சியெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் சேர்த்துக்கணும். கார்ப்பரேட்காரன் காசவாரி இறைக்கிறாங்கிறதுக்காக தினம் தினம் திங்கக்கூடாதுப்பா. உடம்பு என்னத்துக்கு ஆவுறது? ஐயா என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஐயாதூக்கு சட்டியில் இருக்கும் சமைத்த மீனை வாழை பிடித்து தூக்கி காட்டுகிறார். இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம்னு வந்தியோ? ஆனா நீ பிடிக்க வந்தது மீன் இல்ல, திமிங்கலம். தூண்டில்ல மாட்டுனா திமிங்கலம் கரைக்கு வராது. கரையில் இருக்கிறவன்தா கடலுக்குப் போவான்.
உடனே முகம் மாறிய ஐயா தரியில் இருந்த நாடாவை எடுத்து கண்ணனின் வலது பக்க கண்ணில் குத்துகிறார். அவன் துடிதுடித்து கீழே விழுகிறான். கால்கள் துள்ளத் துள்ள கதறுகிறான். தனது காலால் கழுத்தை நெருக்கிக் கொள்ளுகிறார் ஐயா. இது தீவிரவாத இயக்கம் இல்ல, போராளி இயக்கம். இந்த இயக்கத்துக்குன்னு சில விதிமுறை இருக்கு. அதை மீறினா நானா இருந்தாலும் இதுதான். பணம், பதவி, பொண்ணு, மண்ணு இதெல்லாம் புத்து நோய் மாதிரி. காப்பாத்தவே முடியாது. காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணா நம்மளையும் சேர்த்து அழிச்சிடும். அதான் இப்படி. நம்ம வசதிக்கேத்த மாதிரி கொள்கைய மாத்த நாம ஒன்னும் அரசியல்வாதிங்க இல்ல, போராளிங்க. கட்டுப்பாடோட இருக்கணும். கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஐயா ரெடி. அடியாள் டைம் பாம் காட்டுகிறான். அம்மோனியம் நைட்ரேட் 2 கிலோ பூஸ்ட் பண்ணியிருக்கேன். வெடிச்சா சுத்தி 1 கிலோமீட்டருக்கு எதுவும் மிஞ்சாது. பத்தாது தம்பி, வைக்கிறது ஸ்டேட்டுக்கு இல்ல, சென்ட்ரலுக்கு. மருந்தை இன்னும் கொஞ்சம் தெளிச்சு விடு. சத்தம் டெல்லி வரை கேட்கணும். முடிச்சிட்டு இந்த பேக்ல எடுத்துட்டு வா. கண்ணு ரொம்ப உறுத்துதுடா. தூசி ஏதாவது பட்டிருக்கும். இருங்க ஊதறேன். ஊதுனா போவாது, உடைச்சாதா போவும். கண்ணுல பட்டது தூசி இல்ல, மலை. அப்போ எவ்ளோ உறுத்தும். எடுக்காம விடமாட்டேன். அதான் ஆர்டர்ல சைன் போட்டிங்கல்ல. இனி எடுத்த மாதிரிதான். சைன் மட்டும்தான் போட்டு இருக்கே. இதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்டா. நான் சாகறதுக்குள்ள இந்த மலையோட தரைய பாக்கணும். தரையவா கையெழுத்து போடவே கண்ணாபின்னனு காவு வாங்கிடுச்சு. இன்னு தரைய பாக்க எத்தனை தலை உருளப் போகுதோ? உருளணும். அவ தலை உருளணும். எந்த மலையை சாய்க்க நினைத்தானோ அதே மலை அடிவாரத்தில் அவை தலை உருளணும். நம்ம வளத்த கொள்ளையடிக்க நினைக்கிற அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் கொலை நடுங்கணும். இது மண்ணுக்கான போராட்டம். ஜெயிச்சா மண்ணு நமக்கு, தோத்தா மண்ணுக்கு நாம. அவ்வளவுதான். செத்தாலும் மண்ணையும் நம்மையும் பிரிக்க முடியாது. வெடிய ரெடி பண்ணு. ஒரு பேருந்தில் ஐயா ஏறுகிறார். அங்கே ஏற்கனவே அமர்ந்திருக்கும் ராம் தனது சிகப்பு பையை தன் மேல் உள்ள அலமாரியில் வைத்துவிட்டு தனது மொபைலில் விகாவும் அவ அம்மாவும் இருக்கும் புகைப்படத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறார். இதை பார்க்கும் வில்லன் பேச முற்பட்டு தயங்குகிறார். வில்லன் வெடிகுண்டு உள்ள ஒரு சிகப்பு பையை வைத்துக்கொண்டு ராமுக்கு பின்புறம் உள்ள இருக்கையில் அமர்ந்துள்ளார். ராம் அவரை கவனிக்காமல் புகைப்படங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். உடனே வெடிகுண்டு உள்ள பையை திறந்து அதிலுள்ள ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை பார்க்கிறான் ஐயா. பேருந்து நிறுத்தம் வந்ததும் விசில் அடிக்கப்படுகிறது. முதல் பேருந்து நிறுத்தத்தில் ஐயா மறதியாக ராமின் சிகப்பு பையை எடுத்துக்கொண்டு இறங்கிவிடுகிறார். அடுத்த நிறுத்தத்தில் ராம் தனது பையை தேடும்போது அது இல்லை. பின்புறம் அந்த நபர் அமர்ந்திருந்த அலமாரியில் ஒரு சிகப்பு பை இருப்பதைக் கண்டு தனது பையை அங்கே தவறுதலாக வைத்துவிட்டதாக எண்ணி அந்த பையை எடுத்துக்கொண்டு இறங்குகிறார். ராமின் பையை எடுத்துச் சென்ற ஐயா அதை திறந்து பார்க்கிறார். அதில் கடிதங்கள் மட்டுமே இருக்கவே சிரித்துக்கொண்டு சென்று விடுகிறார். அவர் தெரிந்துதான் எடுத்து வந்துள்ளார். ராம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள சைக்கிளில் வெடிகுண்டு இருப்பது தெரியாமல் பையுடன் புறப்படுகிறார். ரயில்வே பாலம் ஒன்று வருகிறது. இருண்ட பாலத்தின் மறுபுறத்தில் இருந்து கேமரா காட்டப்படும் காட்சியில் ராம் சைக்கிளில் அந்த இருட்டில் நுழைந்து சில மணித்துளிகள் கழித்து வெடிகுண்டு பையுடன் நடந்து வந்து ரயில் தண்டவாளத்தின் மீது ஏறுகிறார். இதன் மூலம் உண்மையில் ராம் தான் தீவிரவாதி என்பது வெளிப்படுகிறது. ராம் கொடுத்து சென்ற கடிதங்கள் காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆபீஸ், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், MLA ஆபீஸ், மாநகராட்சி போன்ற பல இடங்களில் உள்ள உயர் அதிகாரிகளின் உதவியாளர்கள் பிரித்துப் பார்க்கப்படுகின்றன. அந்த கடிதங்களை படித்ததும் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த அவர்கள் தங்கள் தலைமை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேகமாக ஓடுகிறார்கள். ஒரு ரயில் புறப்படுவது காட்டப்படுகிறது. கேமரா ரயிலில் இருந்து ஜூம் அவுட் செய்து தண்டவாளத்தை கடந்து ராம் வெடிகுண்டை பொருத்திக் கொண்டிருக்கும் இடத்தை காட்டுகிறது. ராமுக்கு ஒரு போன் வருகிறது. வில்லனின் அடியாள் ஒருவன் பேசுகிறான். அவன் ரயில் நிலையத்திலிருந்து தகவல் தெரிவிக்கிறான். ரயில் புறப்பட்டுவிட்டது. சரியாக 15 நிமிடங்களில் ராம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிடும் என்றும் குண்டு வெடிக்க வேண்டிய பெட்டியின் எண் 16 என்றும் கூறி அழைப்பை துண்டிக்க முற்படும்போது, ஒரு நிமிஷம், இதுதான் என்னோட கடைசி பயணம்னு ஐயா கிட்ட சொல்லிடு. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவன், என்ன உளற, தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கப் போறேன். ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? இயக்கத்தோட விதிய மறந்துட்டியா? அந்த விதிதான் இதெல்லாம் தீர்மானிக்குது. ஒரு குழந்தைக்காக விதிய மீறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாய். பள்ளி வளாகம் காட்டப்படுகிறது. அங்கே விகா பசியுடன் இருப்பதாக தெரிகிறது. தண்ணீர் குடிக்கிறாள். இதை பார்க்கும் ஆசிரியை விகாவிடம் பிஸ்கட் கொண்டு வந்து கொடுக்கிறார். விகா வேண்டாம், பசிக்கவில்லை என்று கூறிவிட்டு மீண்டும் தனது வீட்டுப் பாடத்தை எழுதத் தொடங்குகிறாள். ஆசிரியையின் முகத்தில் சற்றே கலக்கம் தெரிகிறது. காட்சி தண்டவாளத்திற்கு மாறுகிறது. அங்கே ராம் ஒரு வெடிகுண்டை பொருத்திக் கொண்டிருக்கிறான். தூரத்தில் ரயில் ஒன்று வருவதாக காட்டப்படுகிறது. ராம் தனது பையிலிருந்து சில நோட்டீஸ் பேப்பர்களை, அவரது இயக்கக் கொள்கைகள் அச்சடிக்கப்பட்டவை, எடுத்து ரயில் பாலத்தின் மேலிருந்து காற்றில் சிதறவிடுகிறான். அந்த பேப்பர்கள் பல திசைகளில் பறந்து செல்கின்றன. ராம் வெடிகுண்டை வெடிக்கச் செய்ய ரிமோட்டில் உள்ள பட்டனை அழுத்த முயற்சிக்கிறான். ஆனால் ரிமோட் வேலை செய்யவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் இயக்க முயல்கிறான்.
பின்னணியில் ரயிலின் ஹாரன் சத்தம் மட்டும் கேட்கிறது. இது பதட்டத்தை கூட்டுகிறது. பதறிப்போன ராம் தான் முன்பு பேசிய அடியாளுக்கு தொலைபேசியில் அழைக்கிறான். அந்த அடியாள் போனை வில்லனிடம் ஐயாவிடம் கொடுக்கிறான். ஐயா, ரிமோட் வேலை செய்யவில்லை, இப்ப என்ன செய்வது என்று கேட்கிறான். இப்ப வந்து சொல்ற, காலையிலிருந்து எங்க போன, கவனத்தை காரியத்துல வைக்கணும். கண்ட இடத்துல மனசு அளபாஞ்சா கூண்டோட சிக்க வேண்டியதுதான். உடனே சரி பண்ண முடியுமா? தெரியல, நேரம் இல்லை. அப்ப நீதான் முடிவு எடுக்கணும். புரியல ஐயா. மானுவல் ஆபரேட் பண்ணு. உன் உயிர் தியாகம் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். வாழ்த்துக்கள், வெற்றி நமதே. தன்னை தற்கொலைப்படையாக மாறச் சொல்கிறார் என்பதை உணர்ந்த ராம் மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறான். அப்போது அவன் கண்முன் விகா தனக்காக காத்திருக்கும் நினைவு வருகிறது. ராம் வேகமாக ரிமோட்டை திறந்து பார்க்கிறான். உள்ளே சிறிய அளவிலான பேட்டரி செல்கள் இருப்பதையும், ஆனால் ஒரு செல் மட்டும் இல்லை என்பதையும் கவனிக்கிறான். சற்று நிதானித்து யோசித்து, இதுதான் காரணம் என்று யூகித்து தனது கடிகாரத்தை திறந்து அதில் இருக்கும் சிறிய செல்லை எடுத்து ரிமோட்டில் பொருத்துகிறான். இப்போது ரிமோட் வேலை செய்யத் தொடங்குகிறது. ராம் வேகமாக அங்கிருந்து ஓடிச் சென்று சற்று தொலைவில் பாதுகாப்பான இடத்தில் நின்று கொள்கிறான். இப்போது ரயில் மிகவும் அருகில் வந்துவிட்டது. அவன் ரிமோட்டை ஆன் செய்ய முயற்சிக்கிறான். ஒரு கணம் சிந்திக்கிறான். இந்த வெடிகுண்டு வெடித்தால் எத்தனை பேர் ஆழ்வார்கள், எத்தனை குடும்பங்கள் அனாதையாகும் என்று யோசிக்கிறான். ரயிலின் பெட்டிகள் ஒவ்வொன்றாக வெடிகுண்டின் மீது ஏறிச் செல்கின்றன. சரியாக 16வது பெட்டி வரும்போது காட்சி மெதுவாகிறது. ஸ்லோ மோஷன். ராமும் அவன் கையில் இருக்கும் ரிமோட்டும் காண்பிக்கப்படுகின்றன. 11, 12, 13, 15. இப்போது 16வது பெட்டியும் மெல்ல மெல்ல வெடிகுண்டின் மீது கடந்து செல்கிறது. திடீரென காட்சிகள் வேகமாகின்றன. ரயிலின் அனைத்து பெட்டிகளுடன் பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடந்து சென்று விடுகிறது. வெடிகுண்டு வெடிக்கவில்லை. ராமின் முகம் மட்டும் காட்டப்படுகிறது. அதில் வியப்பும் ஏமாற்றமும் கலந்த உணர்வு தெரிகிறது. குண்டு வெடிக்கவில்லை என்ற செய்தி வில்லனுக்கு வருகிறது. முகம் கொடூரமாக மாறுகிறது. பள்ளி வளாகம் காட்டப்படுகிறது. அங்கே ஆயம்மா என்பவர் வருகிறார். விகாவை பார்த்ததும் அவர் கோபத்துடன் பேசத் தொடங்குகிறார். ஏண்டி, என்ன உண்ணாவிரதம் இருக்கிறியா? அவ வந்து ஏகிட்ட எகுர்றா. காலையில வந்து கத்திவிட்டு போனானே, அவன் வந்து உனக்கு ஊட்டி விடுவான்னு நினைப்போ. இந்த மாதிரி வாயால் வட சுடூர 1000 பேரை பார்த்துட்டேன். ஒழுங்கா போட்டதை சாப்பிட்டு போய்ச்சேரு. கண்ட நாய நம்பி பட்டினி கிடந்து சாவாத. எச்சசோறு போட்டனா போறது அநாத ஆசிரமத்துக்கு. அங்க உனக்கு புழுவு உளுந்த புழுத்த அரிசியிலாக்கி போடுவாங்க. அப்ப எவ வரான்னு பாக்குகிறே என்று கடுமையாக திட்டுகிறார். இதற்கு விகா, எங்க அப்பா கண்டிப்பா வருவாங்க என்று பதிலளிக்கிறாள். ஆயம்மா அதை அலட்சியமாக, வருவான், நீயும் பாதுகிட்டே இரு. வந்துட்டான்யா? வில்லனின் உதவியாளர் பரபரப்புடன் ஓடி வந்து கூறுகிறான். கண்ணாசைவில் அவனை வர சொல்லு எண்ணுகிறான். ராமை பார்த்ததும் வில்லன் ஆத்திரமடைந்து ராமை அடித்து முட்டி போட வைத்து அவன் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கத் தயாராகும்படி உதவியாளனுக்கு கட்டளையிடுகிறான். ராம், ஒரு 2 நிமிடம் உங்களிடம் பேச வேண்டும், ப்ளீஸ். ஆனால் வில்லன் அதை பொருட்படுத்தாமல் ராமை அடி என அடிக்கிறான். அப்போது ராம், ரிமோட்டில் செல்லை எடுத்தது நீங்கள்தானு தெரியும். நான் உயிரோடு திரும்பி வரக்கூடாதுன்னு நீங்கள் அப்பவே முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? மனசு அலைபாயலாம், ஆனா என் கவனம் எப்பவும் செதறாது ஐயா என்று உண்மையை வெளிப்படுத்துகிறான். இதைக் கேட்டதும் வில்லன் வெட்ட வந்த கத்தியை நிறுத்துகிறான். தெரிந்தும் ஏன் வந்த? உயிர் பிச்சை கேட்க வந்தாயா? போராட வந்துட்டா போர் செய்யத் தயாராக இருக்கணும். போர்ல உயிரை விட யோசிக்க கூடாது. ஆனால் நீ அப்படி இல்லன்னு பஸ்சிலேயே பார்த்துட்டே. இதற்கு மேல் நீ இயக்கத்துக்கு பயன்பட மாட்ட. அதான் உன்னை தியாகியாக அனுப்பி வைக்க நினைத்தேன். ஆனால் துரோகியாகத்தான் போவேணு. என் முன்னால் வந்து நிற்கிற. ராம் பதிலளிக்கிறான். நான் உயிரை பற்றி நினைத்ததே இல்லை. ஆனால் கண்ணு முன்னே அந்த சின்ன பொண்ணு விகா வந்துட்டு போய்விட்டாள். அந்த ரயில்ல பொண்ணு போல எத்தனை பொண்ணு இருப்பாங்க, வீட்டில எத்தனை பொண்ணுங்க காத்திருப்பாங்க என யோசித்துப் பார்த்தேன். என்னால அழிக்க முடியலையா? ராம் வில்லனின் கொள்கையை விமர்சிக்கிறான். அப்போ சுயநலமாக யோசித்திருக்க. அடுத்த தலைமுறை எப்படி போனா என்ன? அத பத்தி கவலை இல்ல, அப்படிதானே? அடுத்த தலைமுறைக்கு அமிர்தத்தைக் கொடுக்கிறேன்னு இந்த தலைமுறைக்கு விஷத்தைக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு அயோக்கியனைக் கொல்ல அப்பாவியான 1000 குடும்பத்தை சுடுகாடா ஆக்குறீங்க. என்னால் அதைச் செய்ய முடியல. ராமின் விளக்கத்தைக் கேட்ட வில்லன் அலட்சியமாக, உன் நேரம் முடிஞ்சது ராம், நன்றி ஐயா என்று கூறுகிறான். ராம் முட்டிபோட வைத்திருந்த உதவியாளனின் கால் சட்டையை தூக்கி அதில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து சட்டென்று வில்லனின் நெற்றியில் சுட்டுவிடுகிறான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். உடனடியாக ராம் வேகமாக வில்லனின் சடலத்தின் பின்புறம் சென்று நின்று துப்பாக்கியை இயக்கத்தின் மற்றவர்கள் முன்பு சுடுவது போல காட்டுகிறான். அடுத்த தலைவரா வர்றதுக்கு தகுதியானவன்னு நினைக்கிற முரளிங்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான். மொத்தம் நாங்க 40 பேர் இருக்கோம்னு சொல்றான். இதைக் கேட்டவுடனே ராம், எப்படியும் என்ன உயிரோடு விடமாட்டீங்கன்னு தெரியும். இதுல இன்னும் 5 குண்டு இருக்கு. நான் நினைச்சிருந்தா இங்க இருக்கிற 5 பேத்து உடம்புல இதை இறக்கி இருக்க முடியும். சோ உங்கள
5 பேத்துக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கையில இருந்த துப்பாக்கிய முரளி கால்ல தூக்கி போட்டுறான். பின்னர் இறந்து கிடக்கும் வில்லனின் அருகில் மண்டியிட்டு கைகளை பின்புறம் கட்டி அவர்களிடம் பேச முற்படுகிறான். விகா இருக்கும் ஸ்கூல் காட்டப்படுகிறது. சற்று மயக்கமாக இருக்கிறாள். அடுத்து வில்லன் காட்டப்படுகிறது. இறந்து கிடக்கும் வில்லனின் நெற்றியில் ஈக்கள் மொய்கின்றன. முரளி ராமின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து சுட முயற்சி செய்கிறான். ராம் முரளிகிட்ட பேச ஆரம்பிச்சான். ஐயாவுக்கு அப்புறம் ஒன்னு நீ இல்லனா, நம்ம 2 பேர்ல ஐயா யார மனசுல நினைச்சிட்டு இருந்தாருன்னு உனக்கே தெரியும். ஆனா அதுக்கு நான் தகுதியானவ இல்ல. தலைமைக்கு நீதான் பொருத்தமானவன். ஒரு தலைவகிட்ட முதலா ஒரு உதவி கேட்கிறேன். எனக்காக இல்ல, ஒரு சின்ன பொண்ணுக்காக. நான் வருவேன்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இனி நான் வரமாட்டேன், உன் வாழ்க்கைய நீதான் தைரியமா வாழணும்னு ஒரே ஒரு சின்ன நம்பிக்கைய மட்டும் கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் நீ எத்தனை துண்டா வேணும்னாலும் என்ன வெட்டி போட்டுக்கோங்க ப்ளீஸ், கெஞ்சினான் ராம். கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு முரளி மத்தவங்க எல்லாரையும் பார்த்தான். மெதுவா ராம் எறிந்த துப்பாக்கியை எடுத்து ராமின் நெத்தி மேல வச்சுட்டு சொன்னான், நீ ஐயாவோட நம்பிக்கைய மட்டும் இல்ல, இயக்கத்தோட மரியாதையவே நாசம் பண்ணிட்ட. ஆனா நீ பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தலைவனுக்கு தகுதி இல்லைன்னு நீயே ஒத்துக்கிட்டதுதான். ஒருவேளை நீ பொறுப்பேத்திருந்தா எங்களோட இத்தனை கால உழைப்பும் போராட்டமும் மண்ணோட மண்ணா இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக உனக்கு 2 மணி நேரம் டைம் தர்றேன். சூரியன் மறையறதுக்குள்ள தலை உடம்புல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உன்னோட சேர்த்து உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் புரியும்னு நினைக்கிறேன். இதைக் கேட்ட ராம் சற்றே நிம்மதியோட தலையை அசைச்சான். ராம் அங்கிருந்து கிளம்பும்போது தரையில சிதறி கிடந்த வில்லனோட சிகப்பு பேக் லெட்டர் இருந்த பேக் கண்ணுல பட்டுச்சு. அதையெல்லாம் எடுத்து அடுக்கி பேக் ஜிப்பை மூடி தோளுல மாட்டிக்கிட்டு கிளம்பினான். அந்த 40 பேரும் ஒன்னா உட்கார்ந்து வில்லன் சடலம் முன்னாடி அடுத்து என்ன செய்யலாம்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 100 மீட்டர் தூரத்துல ஒரு வண்டியில ராமும் இன்னும் 2 அடியாள்களும் போயிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த 40 பேர் கொண்ட குழு இருந்த இடத்துல ஒரு உதவியாளன் வந்து, இந்த பேக் யாரது என்று கேட்கிறான். இதைக் கேட்ட முரளி, பேக்கா என்று கேட்டு திரும்பி பார்க்கிறான். பின்னர் அந்த சிகப்பு பையை வாங்கி பார்க்கிறான். ஜிப்பை திறந்து உள்ளே பார்க்கும்போது அதற்குள் ஒரு டைம் பாம் இருப்பதைக் காண்கிறான். ரயிலில் வைக்க வேண்டிய வெடிகுண்டு இப்பொழுது இங்கு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைகின்றனர். அந்த 3 பேர் போயிட்டிருந்த வண்டியில நடுவுல உட்கார்ந்திருந்த ராம் கையிலிருந்த ரிமோட்டை எடுத்து பட்டனை அழுத்தினான். அந்த 40 பேர் இருந்த இடம் பயங்கரமா வெடிச்சு சிதறிடுச்சு. இத பார்த்ததும் வண்டியிலிருந்த மத்த 2 பேரும் வண்டியை நிறுத்தினாங்க. உடனே ராம் ரிமோட்டோட இன்னொரு பக்கத்தை திருப்பி அதிலிருந்த கத்தியால முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருந்தவனோட கழுத்துல குத்தினான். இன்னொருத்தன் ராமை தாக்க வரும்போது அதே கத்தியை எடுத்து அவன் வயித்துல சரசரனு குத்தி கீழே தள்ளிவிட்டான். கீழே விழுந்தவன் ராமை பார்த்து, ஒரே அடியா துரோகம் பண்ணிட்ட இல்ல அன்னு கேட்டான். ராம் மெதுவா சிரிச்சான். அப்போ கீழே விழுந்தவன், உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லவும் ராம் அவனை பார்த்து, இல்ல 2 நிமிஷமே டைம் கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் குத்திட்டான். காட்சி மீண்டும் பள்ளிக்கு மாறுகிறது. அங்கே விகா சற்று மயக்கமாகும் நிலையில் இருக்கிறாள். அருகில் பிஸ்கட் பால் இருந்தாலும் அவள் சாப்பிடாமல் இருக்கிறாள். அப்போது தூரத்தில் ராம் வருவது மங்கலாக தெரிகிறது. அவனை அடையாளம் கண்ட விகா உடனே ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து விடுகிறாள். செம்பருத்தி பூவே கண்ணு கலங்கலாமா, பக்கம் வந்து நானே அள்ளி கொஞ்சலாமா, அப்ப உண்டு ஆயுள் முழுக்க தாங்க வேணு தோளில் சுமக்க, உன்னோட குஷ்பரகம் நானே, என்னோட புஷ்பவனம் நீயே, கண்ணோடு நீராக கலந்தாயே நீயாவே, உயிரோடு உயிராக உணர்ந்தானே எந்தாய. பின்னர் 20 வருடங்கள் கழித்து காட்சி மாறுகிறது. கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறது. அங்கு உள்ள அதிகாரிகளில் ஒருவர் பேசுகிறார். About 20 years back, ஒரு டெரரிஸ்ட் குரூப் அங்க இருந்த மவுண்டெயின் ஏரியாவுல ஃபேக்டரி வராம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த குரூப்ல இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இறந்துட்டதாவும் அதுல ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டதா அந்த காலத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் இருக்கு.
இப்போது எகைன் அதே ஃபேக்டரியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது இது சம்பந்தப்பட்ட 3 பேர் வரிசையா மார்டர் ஆயிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 40 டெரரிஸ்ட் கொல்லப்பட்டதற்கும் இப்ப 3 பிசினஸ்மேன் கொல்லப்பட்டதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். இதையெல்லாம் செஞ்சது ஒருத்தனா இருக்க 99% வாய்ப்பு இருக்கு. இதை விளக்கிக் கொண்டிருக்கும் அந்த அதிகாரி அந்த நபரை எக்ஸ் என்று போர்டில் வரைந்து குறிப்பிடுகிறார். எக்ஸ். ஹூ இஸ் திஸ் எக்ஸ்? இந்த எக்ஸ்வோட உண்மையான பேர் என்ன? எந்த ஊரைச் சார்ந்தவன்? எந்த இயக்கத்தைச் சார்ந்தவன்? எந்த டீட்டெயிலும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பிரைவேட் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கிறான். அவனோட வேலை செய்த ஒரு பையன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவனுடைய ஃபேஸ் ஸ்கெட்சை வரைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு அது மட்டும்தான் நமக்கு கிடைச்ச க்ளூ. அது ராமின் படம் என்பதைக் கண்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கும் விகா கண்கலங்கி மனதிற்குள் அப்பா என்று சொல்கிறாள். அதுவரை விகா தான் பாதுகாப்பு முக்கிய அதிகாரி என்ற உண்மை பார்வையாளர்களுக்கு வெளிப்படையாக காட்டப்பட்டிருக்காது. ராமின் உருவப்படத்தை அலுவலக மீட்டிங்கில் காட்டும்போது அதைக் கண்ட விகா அதிர்ச்சியுடன் அப்பா என்று சொல்லும் கணத்தில்தான் விகாதான் அந்த அதிகாரி என்பதும் தேடப்படும் அந்த நபர்தான் விகாவின் தந்தை என்பதும் பார்வையாளர்களுக்கு புலப்படும் வகையில் காட்சி அமைக்கப்பட வேண்டும். மற்ற அதிகாரிகளுக்கு இது தெரியாது. மறுபுறம் மலையின் உச்சியில் நரைத்த முடியுடனும் வேட்டி சட்டையுடனும் ராமின் முகம் காட்டப்படுகிறது. அவருக்கு விகாவிடமிருந்து போன் வருகிறது. சொல்லுமா, உங்களை பார்க்கணும். கொஞ்சம் வேலையா இருக்கிறே, நாளைக்கு பார்க்கலாமாமா? இல்ல, இப்ப பார்க்கணும். அப்படியா? சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறேன். உடனே பார்க்கணும். எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நானே வரேன். படத்தை பார்த்துட்ட போல. இப்பதான் உங்க உண்மையான முகத்தை பார்த்தேன். அப்ப இனிமே 2 முகம் தேவையில்லை. ஆமா, ஒரு முகம் தேவையில்லை. அதை அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விகா தன் கையில் இருக்கும் கைத்துப்பாக்கியை அட்ஜஸ்ட் செய்து ராமின் படத்தை சுடத் தயாராகிறாள். அதே நேரம் மலையின் உச்சியில் இருக்கும் ராமும் ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலம் அதே கலெக்டர் அலுவலகத்தில் விகாவுடன் அமர்ந்திருக்கும் கார்ப்பரேட் முதலாளியின் நெற்றிப் பொட்டில் சுடுகிறான். அது எந்த முகம்னு அப்பாதான்